எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதோட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். காரம் பச்சை மிளகா மட்டும்தான் இந்த கூட்டுக்கு, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. அடுப்பை பற்ற வச்சு வாணலியை வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து தாளிச்சிக்கலாம். இதோட நறுக்கி வச்ச ஒரு 2 பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஒரு இனுக்கு இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதோடைய நம்ம அரிஞ்சு வச்ச புடலங்காய் போட்டு வதக்கிக்கலாம். காய் வதங்க தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதே மெத்தடில் நம்ம சொரக்காய் கூட வச்சு நம்ம கூட்டு பண்ணலாம், பீக்கங்காய் கூட்டு பண்ணலாம். பாருங்கள், அப்பப்போ மூடி வச்சு தண்ணி தெளித்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கிறோம். இதோட வேக வச்ச கடலைப்பருப்பையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டு வதக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா அலசி அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். கூட்டுனாவே ஓரளவுக்கு கொஞ்சம் சொதன்னு தான் இருக்கணும், நிறைய தண்ணியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தேவையான அளவு இப்போது உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது காய் வதங்கும் போது போட்டிருக்கோம். அடுத்தது கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி சுண்டி வந்துருச்சு. பாருங்கள், புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அருமையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.